துரைபாண்டியன் சார், பல பொருட்களுக்கு வரி குறைச்சிருக்காங்க. இப்போது இந்த 8 ஆண்டுகளில் தொடர்ந்து பல எதிர்க்கட்சிகள்லாம் முன் வச்ச கோரிக்கை தான் ஜிஎஸ்டி வந்து ஒரு வரம்புகளை கொண்டு வரணும், குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முன் வச்ச கோரிக்கை. இன்றைக்கி அது நிறைவேறிருக்கு. அப்படின்னும் போது இப்போ என்ன கோரிக்கையை வச்சாங்களோ அதை பற்றி பேசாமல் அதை நிறைவேறுக்குங்கிறத வரவேற்காமல் இப்போ 8 ஆண்டுகளாக ஏன் பண்ணலை அப்படிங்கிறது ஏற்புடையதாக இருக்கா? இன்றைக்கி பல பொருட்களுடைய விலை வந்து குறைச்சிருக்காங்க, 0 ஆக்கியிருக்காங்க. அதாவது சில பொருட்களுக்கு 0 கொண்டு வந்திருக்காங்க. ராமசுப்ரமணியம் சார் பேசினது தான் நானும் சொல்ல போகிறேன். அது ஒட்டகத்து மேலே சுமையை ஏற்றிட்டு அது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு சில பொருட்களை தூக்கி கீழே போட்டுறது. அப்போ அந்த ஒட்டகம் என்ன நினச்சிக்குமா, நம்ம மேலே இருக்க சுமையெல்லாம் குறைஞ்சி போச்சு, இன்னமும் நம்ம நடக்கலாம் அப்படின்னு நினச்சிக்குமா. அதே மாதிரி இந்திய நாட்டு மக்கள் மேலே அநேகமாக உலகத்திலேயே அதிகமாக வரி போட்ட நாடு, உப்புக்கு வரி போட்ட நாடு இந்திய நாடு தான். இதுவரையில் எந்த நாடும் அப்படி பண்ணலை. 28% ஹையஸ்ட்டு. இப்போ சில பொருட்களுக்கு 40% இருக்குது. நான் அதுக்கு நான் போகல, ஏன்னா அது லக்ஸரி குட்ஸு அல்லது சின் டேக்ஸ்ன்னு சொல்லிடுவோம். நான் அதுக்கும் போகல. முதல்ல 8 வருஷம் கோபாலகிருஷ்ணன் சார் ஒரு விஷயம் சொன்னார். நம்ம 8 வருஷம் தான் நடைமுறைப்படுத்திருக்கோம், அதுக்குள்ளே இப்படி வித்ட்ரா பண்ணது அவருக்கு வருத்தமாக இருக்குது கோபாலகிருஷ்ணன் சாருக்கு. அப்போ மோடி பண்ணது தப்பாக ரைட்டானு அவர் பேசலை. மோடி அப்போ ஏன் இப்போ பண்ணார், அதுதான் நீ 8 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கோங்க. எங்கேயாவது பிள்ளைங்க சாப்பிட்ற பாலுக்கு பிஸ்கட்டுக்கு வரி போட்டு எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? போட்டாங்க. அதே மாதிரி பென்சில் ரப்பருக்கு வரி போட்டாங்க. செத்து போனால் பண்ணுற ஈமச்சடங்குக்கும் வரி போட்டாங்க. இது ஒரு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. ஆனால் அந்த இவ்வளோ பெரிய விமர்சனம் வந்ததுக்கு பிறகும் மத்திய அரசாங்கம், ஏன்னா இவர் வந்து எந்த முடிவு எடுத்தாலும் பின்வாங்கவே மாட்டார். இப்படி தான் எல்லா விஷயத்திலையும் பேசினார் இந்த நாட்டோட பிரதமர். இப்போ பின்வாங்கியிருக்கார். 8 வருஷத்துக்கு அப்புறம் பின்வாங்கியிருக்கார். நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. பின்வாங்குதல் அப்படின்னு அவங்க சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க, 2017 கொண்டு வந்ததுல இருந்து கூட அப்பப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் கூடிய சில மாற்றம் செஞ்சுக்கிட்டே வரோம். ஜிஎஸ்டி கவுன்சில் அதுல ஒரு மாற்றமா தான் இது. எது முன்னாடி நாளைக்கும் மாறும் அப்படின்னு தான் சொல்றாங்க. பின்வாங்குறதா எடுத்துக்க முடியாது. இது வந்து பின்வாங்காம இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? அதாவது 28% இருந்தது 18% ஆக்கியிருக்கீங்க. எப்ப நீங்க ஏன் உங்களுக்கு இந்த கண்ணு கட்டப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்றீங்க? ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டியை ரத்து பண்ணாம என்ன நடந்திருக்குன்னு ராமசுப்ரமணியன் சார் இந்த ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது நானும் ராமசுப்ரமணியன் சாரும் ஒரு குறிப்பிட்ட டிவியில செய்தியில பேசிட்டு இருந்தோம். அப்ப ராமசுப்ரமணியன் சார் சொன்ன வார்த்தை முட்டாள்தனமான நடவடிக்கைன்னாரு. இது வந்து கண்ணை மூடிக்கிட்டு இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க, இது வந்து தப்புன்னு சொல்லி ராமசுப்ரமணியன் சார் பேசினாரு. அப்பவே நான் பாராட்டினோம். அன்னைக்கு அவர் அந்த கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. ஒரு சேனல்ல பேசிட்டு இருக்கீங்க. இப்ப நான் சில கேள்விகள் கேட்க விரும்புறேன். ஏன் நீங்க இப்ப 8 வருஷமா கேட்டுறான்? இது மல்லிகார்ஜுன கார்கே ரொம்ப அருமையாக செல்காய் எங்கள்கிட்ட இருந்து 55 லட்சம் கோடியை புடிங்கிட்டு 2.5 லட்சம் கோடிக்கு வந்து சேவிங்ஸ் வரும், சேமிப்பு வரும் பேசிருக்கீங்க. இருங்க என்ன ஆரம்பிக்கல, இருங்க. அதாவது இப்ப என்னன்னா ஜிஎஸ்டி கொண்டு வந்த விதம், அது அமுல்படுத்திய விதம், இப்போ வந்து சில புள்ளி விவரங்கள் அவங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. என்ன விஷயம்னா, நான் சொல்ல, ஐஎம்எஃப்பும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் 8 வருஷத்துல ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. இந்திய நாட்டில் ஜிஎஸ்டி வந்ததற்கு பிறகு இந்திய நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த சிறு குறு தொழிற்சாலைகள் 6,25,00,000ங்க. இதுல இப்பொழுது இருப்பது 3,25,00,000. இப்ப காணாம போயிருக்கிறது 2,75,00,000. 2,75,00,000 சிறு குறு தொழிற்சாலை மூடப்பட்டிருக்கிறது. அதாவது 48% மூடப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. இந்திய பொருளாதாரம் என்பது ஒரு இன்ஃபார்மல் எக்கனாமின்னு சொல்லுவோம். அது அணிதிரட்டப்படாத ஒரு இது சிறு தொழில், சின்ன சின்ன தொழில் பண்ணி இப்படிதான் இந்தியாவில் நிறைய பொருளாதார நடவடிக்கை இருக்கு. அந்த இன்ஃபார்மல் எக்கனாமியில ஒரு பெரிய தாக்குதல் வந்ததுனால சிறு குறு தொழில்கள் மூடப்பட்டது என்று சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி ஐஎம்எஃப் டேட்டா, இவங்க 2 பேரும் சேர்ந்து நவம்பர் மாதம் 25ஆம் தேதி ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்காங்க. ஒன்று. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 2008 இந்திய நாட்டில் பொருளாதார தேக்க நிலை வந்த பொழுது இந்திய நாட்டினுடைய பொருளாதார தேக்க நிலையை தூக்கி நிறுத்தது எல்ஐசி போன்ற நிறுவனங்கள், வங்கி போன்ற நிறுவனங்கள். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான காரணியாக இருந்தது எல்ஐசி, அதனுடைய பொது முதலீடு, வங்கிகளுடைய பொது முதலீடு, அதுல இருந்த பணம். அதே மாதிரி இந்திய நாட்டு மக்களுடைய சேமிப்பு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்திய நாட்டு மக்களுடைய சேமிப்பு அன்னைக்கு 35% மேல இருந்தது. அந்த இந்திய நாட்டு மக்களுடைய சேமிப்பு தான் அன்னைக்கு பொருளாதார தாக்கத்திலிருந்து நம்மளை காப்பாற்றியது. ஆனா இன்னைக்கு அரசாங்கத்துடைய கணக்குப்படியே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொருளாதாரம் வந்து 11-12 மக்களுடைய சேமிப்பு 34.6% இருந்தது ஜிடிபியில். இன்னைக்கு அது குறைஞ்சி 29.7% வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது என்ன, கடன். இது முக்கியமான விஷயம். ஒவ்வொரு குடும்பம் ஒரு சொல்றாரு, கார் வாங்கிட்டு பெட்ரோலுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் கடன் வாங்க வேண்டியிருக்கும்.
காரை மோடி வாங்கி கொடுத்துருவாரு, பெட்ரோலை வந்து நிர்மலா சீதாராமன் போய் வாங்க வேண்டியிருக்கும் காசு. ஆனால் கடன், இந்திய நாட்டு மக்களுடைய கடன் 3.9% இருந்தது. நல்லா கவனிங்க, இன்னைக்கு 6.6% உயர்ந்து விட்டது. மக்களுடைய கடன், ஒவ்வொரு குடும்பத்திலும் கடன் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இன்னொரு புள்ளி வர என்னன்னா, மத்தியதர வர்க்கம் அதனுடைய வருமானம் குறைஞ்சு தொழிலாளி வர்க்கமாகவும் தொழிலாளி வர்க்கம் வேலை இழந்து பிச்சை எடுக்கிற நிலைக்கும் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த உண்மை இன்னைக்கு மோடியோட கண்ணை உறுத்தி இருக்கு. ஒன்று. இன்னொன்று என்ன, இதுக்கு என்ன காரணம்? அமெரிக்கா இவருடைய நண்பர், இப்பவும் கை கொடுத்துக்கிறாங்க, நண்பர் தான், அவரை மாதிரி நண்பர் கிடையாதுன்னு பேசிக்கிறாங்க. ஆனால் 50% வரி, நல்லா கவனிங்க, இந்திய பொருட்கள் மீது 50% வரியை போட்டார். அப்போ இந்திய நாட்டுடைய பொருளாதாரம் ஒரு தேக்க நிலையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விட்டது என்று சொன்னவுடன் இப்போ கொஞ்சம் யோசிக்கிறார். எதிர்கட்சிகள் சொன்னப்போ யோசிக்கல. பிஸ்கட்டுக்கு வரி போடலாமா, பென்சிலுக்கு வரி போடலாமா, இது அநியாயம் இல்லையான்னு சொன்னப்பெல்லாம் அவர் யோசிக்கல. இன்னைக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதல், பொருளாதாரத்தில் வந்து ஒரு தேக்க நிலை வந்து விடும் என்று பயந்த காரணத்தினால் கொஞ்சம் கண்ணை திறந்திருக்குது. கண்ணை திறந்து பார்க்கிறார். இப்படி கண்ணை திறந்து பார்க்கும்போது என்ன, அது கூட இது வந்து கவுன்சில் முடிவுக்கு விடல, இவர் முன்னாடியே முடிவு எடுத்துட்டார். சுதந்திர தினத்தை அன்னைக்கு பேசும்போதே முடிவு எடுத்துட்டார். இது என்ன ஜனநாயகம்னு எனக்கு தெரியல. அன்னைக்கே அவர் என்ன 2 ஸ்லாப் தான் வரி இருக்கணும், அன்னைக்கே டிக்ளேர் 5-18 தான் இருக்கணும், அன்னைக்கே அறிவிச்சிட்டார். அவர் அறிவிச்சதுக்கு அப்புறம் 3 செப்டம்பர் 3 நாளில் தான் ஜிஎஸ்டி கவுன்சில் கூடுது. அங்கே வந்து முடிவு எடுக்கிறாங்க. குறைச்சது வரல வரவேற்கிறோம். நான் வந்து அதில் எதிர்ப்பே தெரிவிக்கல. இப்பயாவது உங்களுக்கு கண் கட்ட அப்புறம் சூரிய நமஸ்காரம் மாதிரி இப்பயாவது கண்ணு திறந்து பார்த்தீங்களேன்னு வரவேற்கிறோம். ஆனால் என்னன்னா, எந்த பிரதமர் கொடியேற்றும் போது அறிவிச்சாரோ அதே பிரதமருக்கு ஏன் பெட்ரோல் விலையை குறைக்கணும்னு தோணல, ஏன் டீசல் விலையை குறைக்கணும்னு தோணல, கேஸ் விலையை குறைக்கணும்னு தோணல. நீங்க சொல்றபடியே காருக்கு 70,000 ரூபாய் குறைஞ்சிருச்சுங்க. நான் தினமும் ஒரு கார் வாங்குவேனா, தினமும் ஒரு டிவி வாங்குவேனா, தினமும் ஒவ்வொரு கன்சூமர் குட்ஸா வாங்கி வீட்டில் அடுக்கிட்டே இருப்பேனா, என்னுடைய அத்தியாவசிய பொருளுக்கு குறைஞ்சிருக்கா இல்லையா? இப்போ நம்ம ராமசுப்ரமணியன் சார் ஒரு நல்ல கேள்வியை ரைஸ் பண்ணார். அரிசிக்கு வரி குறைஞ்சிருக்கா இல்லையா? அரிசிக்கு வரி உண்டு. அரிசி உள்ளிட்ட செரியல்ஸ் என்று சொல்ல, அரிசி, தானியம், பருப்பு வகைகள் எல்லாத்துக்குமே பேக் பண்ண 5% டாக்ஸ். நல்லா கவனிங்க, 5% டாக்ஸ் அரிசிக்கு இருக்கு. அதுக்கப்புறம் கோதுமையில் உற்பத்தி ஆகிற சப்பாத்தி, பரோட்டா, சமோசாவுக்கு வரி இல்லை. ஆனா அரிசியில் உற்பத்தி ஆகிற மாவுக்கு அதை பத்தி சைலண்டா இருக்கு. அந்த நீங்க பாத்தீங்கன்னா அந்த அறிக்கையில, அந்த கெசட்ல சைலண்டா இருக்கு. இப்போ ஒரு பல சந்தேகங்கள் வருது. ஒன்று, இப்போ வந்து இந்தி பேசுறவன் பேசாதவனு வித்தியாசப்படுத்துறாங்க, நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் வித்தியாசப்படுத்துறாங்க. இப்போ அரிசி சாப்பிட்றவன் கோதுமை சாப்பிட்றவன் சொல்லி இதுலயும் வித்தியாசப்படுத்தி அதை எங்க கொண்டு வர்றாங்கன்னா, ஒரு ஜிஎஸ்டி என்ற ஒரு பொருளாதார நடவடிக்கையை இந்திய நாட்டு மக்களுடைய மதத்தை நம்பிக்கையில கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. நவராத்திரிக்கு என்று கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். இது வந்து நியாயம் இல்லை. இது வந்து இந்த பல பொருட்களுக்கு இன்னும் விலை குறைக்க வேண்டும், மக்களுடைய வாங்கு சக்தியை அதிகமாக்கணும்னு சொன்னா உற்பத்தி அதிகமாகணும். மேனுஃபேக்சரிங் செக்டர்ல உற்பத்தி அதிகமானால்தான் நம்ம பொருளுடைய விலை குறையும், மக்களுக்கும் வாங்கு சக்தி அதிகமாகும். இல்ல என்ன கேள்வி சார், இப்போ முறையா இது போய் மக்களுக்கு சென்று சேருமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா தங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களுக்கு அந்த ஜிஎஸ்டில இருந்து விலக்கு கொடுக்குறாங்க. உதாரணமா ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுத்துக்கங்க, 10 ரூபா 5 ரூபாய்க்கு விற்கிற பிஸ்கட் பாக்கெட். அவன் என்ன சொல்றான், நான் முன்னாடியே அதை உற்பத்தி பண்ணிட்டேன், நீ வரி இப்பதான் கொண்டு வந்திருக்கிற, அதனால இப்ப என்னால பாக்கெட்டை மாற்ற முடியாது, நான் வேணா பாக்கெட்டுக்குள்ள 2 பிஸ்கட்டை அதிகமாக போட்டு கொடுத்துட்றேன். புரியுதா உங்களுக்கு? அதனால வந்து உண்மையாகவே இது அமுல்படுத்தப்படுமாங்கிற ஒரு சந்தேகத்துக்கு ஒரு விஷயம். இப்ப நான் கேட்குற கேள்வி என்னன்னா, ஏற்கனவே நான் சொல்லும்போது சொன்னேன், இந்தி பேசுறவங்க பேசாதவங்கன்னு நீங்க வேறுபடுத்தி காட்டுறீங்க. அதே மாதிரி தெற்கு வடக்குன்னு வேறுபடுத்தி காட்டுற மாதிரி இப்போ இட்லி சாப்பிட்றவங்க கோதுமை சாப்பிட்றவங்கன்னு சொல்லி வேறுபடுத்தி காட்டுறாங்க. இதன் மூலமா அடுத்தது வந்து ஒரு மத பிரச்சனையோட கொண்டு வந்து இது வந்து சேர்க்குறீங்க. நவராத்திரி தொடங்குறப்போ வரி சீர்திருத்தம் வருதுன்னு சொல்லி ஒரு மதத்தை கொண்டு வந்து சேர்க்குறீங்க. ஒன்று. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னா, என்னுடைய பென்சிலுக்கெல்லாம் வரி போட்டீங்க, ரைட்டு, இப்போ இல்லைன்னு எடுத்துட்டீங்க. ஆனால் இந்த வரியெல்லாம் போட்டு யாருக்கு கொடுத்தீங்க? வரி போடுவதனோட நோக்கம் என்ன? இந்த வரி போட்டால் மக்களுக்காக செலவு பண்ணுங்கிறதானங்க நோக்கம். ஆனால் நீங்கள் யாருக்கு செலவு பண்ணிருக்குங்கிறது ஒரே ஒரு விவரத்தை மட்டும் சொல்லிடுறேன். ரெவன்யூ ஃபோர்கான்னு சொல்லி அது போட்ட வரி, கார்பரேட் டேக்ஸ் போட்டதுக்கப்புறம் அந்த வரியை வேணான்னு தள்ளுபடி பண்ணது ஆன் அண்ட் ஆவரேஜ் 65,000 கோடியிலேருந்து 99,000 கோடிங்க. அப்போ நீங்கள் 11 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாயை ரெவன்யூ ஃபோர்கான் என்ற பெயரில் போட்ட வரியை தள்ளுபடி செய்திருக்காரு. யாருக்கு? பணக்காரனுக்கு. நீங்களும் நானும் வருமான வரி கட்டாம இருக்க முடியாது, ஆனா பணக்காரனுக்கு தள்ளுபடி. அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட இருந்து உறிஞ்சி எடுத்த வரி அது எப்படி போயிருக்குன்னா,
16 லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடியில் போயிருக்கு. பணக்காரன் வங்கியில் வாங்கின கடனுக்காக 16 லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கான். இப்போ ஏழையிடம் வரி வசூலித்து அவர் சொல்றாரு ஜிஎஸ்டி வந்து சீர்திருத்தம் வரவேற்க வேண்டியதானே. அப்போ 8 வருஷம் பண்ணது தப்புன்னு தான் சில வரியை நீங்கள் குறைச்சிருக்கிறீங்க. அதுக்கு அர்த்தம் அதுதான், 8 வருஷமா நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், இப்போ குறைச்சி உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம், பீகாருக்கு தேர்தலுக்கு வர்றோம், நீங்கள் ஓட்டு போடுங்கிறத அவர் கேட்குறாரு. ஆனால் இப்போ எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, இப்பயாவது நீங்கள் குறைச்சதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இன்னும் அத்தியாவசிய பொருள், அதாவது எழுது பொருளுக்கெல்லாம் இன்னும் வரி இருக்கு, சில பொருட்களுக்கெல்லாம் வரி இருக்கு. பேப்பருக்கு இன்னைக்கு வந்து சிவகாசியில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க. பேப்பருக்கு அது பிரிண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு விலை வரி அதிகம். அப்போ பிரிண்ட் பண்ணதுக்கு வரி அதிகம்னு சொல்லி இப்போ சிவகாசியில் இருக்க தொழிற்சாலை மூடுற ஒரு ஆபத்து வந்திருக்கு. நீ ஏற்கனவே திருப்பூருக்கு பிரச்சனை வந்துருச்சு 50%, ஈரோடுக்கு வந்துருச்சு, கோயம்புத்தூருக்கு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ நீங்க இந்த ஜிஎஸ்டி வரி போடுறதுனாலே பிரிண்டட் மெட்டீரியலுக்கு வரி அதிகமாக வரப்போ 18% வர்றதுனால இன்னைக்கு அந்த தொழிற்சாலைகள்லாம் பிரச்சனையில் இருக்கிறது. அதனால நீங்க ஜிஎஸ்டி வரியை அவர் பிராங்கோ கரெக்டாக சொன்னார், கார்பரேட்டுகள் உற்பத்தி பண்ற பொருட்களுக்கு வரி குறைப்பு, சிறு குறு தொழிலுக்கு வரி குறைப்பு இல்ல. உதாரணம் உங்களுக்கு பேப்பர் பிரிண்டட் மேட்டருக்கு போடுற வரி, அப்ப இதையெல்லாம் குறைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்திய நாட்டு பொருளாதாரம் இவங்க சொன்ன மாதிரிலாம் ஒன்றும் வளர்ச்சிலாம் இல்லை. இந்த குவார்டர்ல தான் 7.5க்கு வந்திருக்கு, அது 7.8ன்ட்டார் அவர், 6.5 தான் அவங்க சொன்னது. அது வேணாம், அதுலேயும் விலைவாசி பணவீக்கம்லாம் குறைச்சி பார்த்தீங்கன்னா வளர்ச்சி என்பது மிக குறைவு தான். அதனால இந்தியா வளர்ந்து கொண்டு இருக்கிறதுங்கிறதுலாம் தவறான இது. இந்திய நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கிறது, வாங்கும் சக்தி குறைந்திருக்கிறது, மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து 3.9 இப்பதான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால வந்து உற்பத்தி வந்து ஒரு பக்கம் குறைந்து கொண்டு இருக்கிறது, வேலை வாய்ப்பு குறைந்து கொண்டிருக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் தீராமல் மக்கள் கையில பணம் வந்து நிற்காது, சேவிங்ஸ் உயராது, பணம் சேமிப்பு உயராது என்பதுதான் முக்கியமான விஷயம். இதை மத்திய அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஓகே. எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்கள் ஏற்கனவே 8 மாநிலங்கள் எங்களுக்கு இந்த வரி குறைப்பினால் மாநிலத்துக்கான வரி பகிர்வு குறைகிறது. ஒரு உதாரணம் சொல்றேன், போன வருஷம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய பணம் 52,491 கோடி ரூபாய். ஆனால் ஆக்சுவலாக கொடுத்தது 50,813 கோடி ரூபாய். இந்த வருஷம் கொடுக்க வேண்டிய 25-26 கொடுக்க வேண்டியது 58,021 கோடி ரூபாய். ஒரு உதாரணம் சொல்றேன். இது மாதிரி பல மாநிலங்களுக்கு வரி பகிர்வு என்பது மிகப்பெரிய தாக்கத்துக்கு உள்ளாயிருக்கிறது. ஆனால் இந்த அறிவிப்பு வந்திருக்க தவிர இந்த மாநிலங்களை எப்படி காப்பாற்ற போகிறோம் என்று சொல்லி எந்த வார்த்தையும் பேச்சுவார்த்தையும் நடக்கவே இல்லை. சரி, ஓகே.